பட்டணத்தில் நாகராஜ நாகக்கண்ணி நாகக்கண்ணியர்கள் பெற்றெடுத்த குழந்தைகளா அக்கா தங்கையர் 8 பேர்கள் நாகலோக பட்டணத்திலே அக்கா தங்கையர்கள் 8 பேர்களா அப்படியாக ஆமா அம்மைமார்கள் வந்து பிறந்து வளர்ந்து ஆமாமோ 16 வயது நிறைந்த பருவ மங்கைகளா இருக்கிறார்கள். ஆமா என் தாயாகப்பட்ட இந்த முத்தாரம்மா அழகை போல ஆமா ஆமா உலகத்திலே யாரும் கிடையாதா? அடே அப்பா என் தாயாகப்பட்ட இந்த பத்திரகாளி அம்மா அழக போல ஆமா ஆமா உலகத்திலே யாரும் கிடையாதா? யாருமே கிடையாது. அப்பேற்பட்ட அழகு பேரழகு அழகுன்னு அழகு முப்படாதி அம்மா முத்தாரம்மா அழகு 16 வயது பருவமங்கையாக இருக்க ஆமோ தாயாகப்பட்ட இந்த முத்தாரம்மா உச்சி மாகாளி பத்திரகாளி முப்படாதியம்மா எங்க அம்மா தங்கம்மா அவள் எப்படி இருக்கிறா பாருங்க. எப்படி அவள் பெண்ணுக்கானால் பெண்ணழகே நல்ல மயில் அழகே நல்ல மயில் அழகே முப்புடாதி அழக போல முப்புடாதி அழக போலே உலகில் யாரும் இல்ல உலகில் யாரும் இல்லை பத்திரகாளி அழக போல பத்திரகாளி அழக போலே உலகில் யாரும் இல்லை உலகில் யாரும் இல்லை அம்மாளோட அழக போல அம்மாளோட அழக போலே அம்மாளுடைய அழக போல அகிலத்திலே யாரும் கிடையாது. ஆமா அப்பேற்பட்ட பேரழகு ஆமா தாயாகப்பட்ட இந்த முப்படாதி முத்தாரம்மா பத்திரகாளி அம்மா ஆமாம்மா ஐயா என்ன செக்க சிவப்பழகு செந்தூருக்க பொட்டழகு பொட்டழகி வஞ்சி தலையழகு வாடாமல்லி பொட்டழகு ஆமா அழகு அழகு பொட்டழகி கோல சொடையழகி ஆமா தாயாகப்பட்ட இந்த முத்தாரம் அழகு போல ஆமாம்மா உலகத்திலேயே யாருமே கிடையாது. அடே அப்பா அப்பேற்பட்ட பேரழகு அழகு அழகு அப்படியாக இருந்து வரக்கூடிய வேளையில ஆமா அந்த நாகலோக பட்டணத்தில எப்படி இப்படி விளையாடி கொண்டிருக்கக்கூடிய வேளையில ஆமா என்னாச்சு தெரியுமா? என்ன அந்த கைலாசம் தன்னதியில கைலாசம் தன்னதியில ஐயா பகவான் இடமதியில ஆதிவராஜக்தி அம்மா அந்த ஆண்டவனார் இடமதியில ஐயா பகவானே பரம்பொருளே பார்வதிய வார்த்தைகளோ பார்வதிய வார்த்தைகளோ பகவானே பரம்பொருளே ஐயா பரம்பொருளே பார்வதியால் வார்த்தைகளோ பார்வதியால் வார்த்தைகளோ ஆண்டவனே பகவானே இந்த ஆதிசக்தி வார்த்தைகளும் இன்று பார்வதா தேவி அம்மா அந்த பகவானோட இடமாதிர அந்த பார்வதியா சொல்லுவாளா ஆதி பராசக்தி அம்மை பார்வதி ஆண்டவனை பார்த்து சொல்லுகிறாள். ஆண்டவனை பார்த்து என்னையா சொல்கிறாள்? ஐயா பகவானே பரம்பொருளே என்ன பார்வதி ஈசனே சிவபெருமானே ஆமோ அம்மா அதாவது என்ன பார்வதி பகவானை பார்த்து சொன்னாளா? என்ன சொன்னாள்? தம்பி உட்காருங்கப்பா ஒரே ஓட்டம் தான் தம்பிமார் விளையாட்டு பத்தில அம்மா பராசக்தி அம்மா பார்வதி பகவானே ஆமா உலகமெல்லாம் படியிழக்க போறீங்களா ஐயா? ஆமா பார்வதி ஆமா எத்தனையோ பேரை பாக்குறீங்க. ஆமா நான் படி வந்துட்டு வரேன். உனக்கு என்ன பார்வதி? இந்த பார்வதா தேவியோட அழகான பெண்ணு ஆமா எங்கேயாவது நீங்க எப்பவாவது பார்த்தது உண்டா? அடே அப்பா ஆதிவராசக்தி அம்மா பார்வதி அழக போல ஆமோ உலகத்துல
உலகத்துல எங்கேயாவது பாத்திருக்கீங்களா ஐயா அப்படின்னு சொல்லி யாரு கேட்டா? படியிழந்து வரக்கூடிய சிவபெருமான பார்த்து பார்வதி அம்மா கேட்டாளாம். பார்வதி இப்படி ஒரு வார்த்தையை கேட்டுட்டா. பார்த்தாரு சிவபெருமான், சரி. அது அநியாயமா இருக்கு. ஆமா, நம்ம படியிழக்க போகும்போது பார்வதி ஒரு நாள் இப்படி கேட்க மாட்டாங்க, ஆனா இன்னைக்கு பூசா கேட்கிறாள அப்படின்னு சொல்லி என்ன ஆச்சு? ஆமா, அப்படி இருக்கும்போது எப்படி எப்படி ஆதிபராசக்தி அம்மா பார்வதா தேவி அம்மா ஆமா ஆமா அம்மா பகவானிடத்துல இப்படி கேட்ட உடனே ஆண்டவன் சிவபெருமான் பார்த்தாரு, அம்மா பார்வதி, ஆமா நான் படியிழக்க போகும்போது என்ன சுவாமி உன்னோட அழகான பெண்ண அங்க பார்த்தேன் இங்க பார்த்தேன்னு சொன்னா பார்வதி மனசு கஷ்டப்படும், பார்வதி வேதனைப்படுவா. அதனால ஆமா, ஏன் போட்டு பார்வதி மனசை கஷ்டப்படுத்தணும்? அப்படியே வேண்டவே வேண்டாம். வீட்டம்மா மனசு கஷ்டப்படுத்தவே கூடாது, அது மட்டும் பெரிய பிரச்சனை வந்துடும். நம்ம சாப்பாடு போய் தராங்கன்னு வச்சுங்களேன், சரி, சாப்பாடு சாம்பார் இல்ல ரசம் உப்பு டேஸ்ட் ரசம் இன்னும் பொண்ணு சரியே இல்லைன்னு வச்சுக்கோங்க, ஆமா, நல்லாவே இல்லட்டாலும் பரவாயில்ல, ஆம்பளை என்ன சொல்லணும்? சாப்பாடு சூப்பரா இருக்க மாட்டணும், சூப்பர் பிள்ளை உன் சாப்பாடு, அப்படின்னா சண்டையே வராது, குடும்பத்துல பிரச்சனையே இல்ல. அம்மா பார்வதி, ஆமாம்மா, நான் படியிழக்க போகும்போது சரி எத்தனையோ மக்களை பாக்குறே வாரேன், ஆமா ஆமா, பார்வதியா அழக போல அழக போல அழகை போல, பார்வதியால் அழக போல அழக போல அழகை போல, பாருலகில யாரும் இல்ல, பாருலகில யாரும் இல்ல, பார்வதியால் அழகை போல அழகை போல, பார்வுலகில் யாரும் இல்ல, பார்வுலகில் யாரும் இல்ல. ஈஸ்வரியா அழக போல அழகை போல அழகை போல, இவ்வுலகில யாரும் இல்ல, இந்த உமையவளே அழக போல, உமையவாளி அழகை போல, உலகத்தில யாரும் இல்ல, உலகத்தில யாரும் இல்ல. அம்மா அம்மா பார்வதிய, அம்மா அம்மா பார்வதிய, ஆண்டவனார் சிவபெருமா, ஆண்டவனார் சிவபெருமா, பார்வதி ஐயனமதிய, ஆண்டவனா சிவபெருமா, ஆண்டவனா சிவபெருமா, பார்வதியாயிடமதிலே. அம்மா பார்வதி, ஓ ஓ ஓ, உலகமெல்லாம் நான் படியிழக்கு போயிட்டு வந்தம்மா. ஆமாம்மா, ஆனா என்ன ஆச்சு? உன்ன மாதிரி அழகு பெண்ணை நான் உலகத்திலே பார்க்கலாமா? நான் இருவரை பார்க்கலாமா? பார்வதி அழக போல பாருலகில யாரும் இல்லை அம்மா. ஆமா ஆமோ என்று ஆண்டவன் சிவபெருமான் அப்படி சொல்ல 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 அந்த வார்த்தை காதலை கேட்டு பார்வதிக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷம். ஏப்பா பார்வதிக்கு ரொம்ப மகிழ்ச்சி. அடே அப்பா அடே அப்பா, ஆமா, இந்த உலகத்திலே அப்ப நாம தான் அழகு, நம்ம தான் ரொம்ப அழகு அப்படின்னு சொல்லி போட்டு அம்மையாக விட்டு இந்த பார்வதா தேவி அம்மா, ஆமாம்மா, என்ன செய்யறா பாருங்க, என்ன ஐயா ஆனந்தத்தோடு இருக்கிறாள், மகிழ்ச்சியோடு இருக்கிறான். அப்படி இருக்கும்போதுதான் அந்த கைலாசத்துக்கு யாரு வரா பாருங்க, யாரு யாரு? உலகமெல்லாம் சுத்தி வரக்கூடிய ஏ அப்பா நாரத மகரிஷியாகப்பட்டவர் வருகிறார். அப்படியே வருகிறார். உலகமெல்லாம் சுத்தி வரக்கூடிய நாரத மகரிஷியாகப்பட்டவர் வருகிறார் பாருங்க. ஆமா, எப்படி வராரு? எப்படி வராரு? நாரதர் வந்து எப்படிப்பட்டவர் தெரியுமா? அவர் எப்பேற்பட்டவரு? இங்க கேட்டு அங்க சொல்லுவாரு, அங்க கேட்டு இங்க சொல்லுவாரு. ஒண்ணுமே இல்லாத பிரச்சனை பெரிய பிரச்சனை ஆக்கி பெரிய ஊர் பிரச்சனை ஆக்கி விட்டுருவான், தூண துரும்ப ஆக்கிடுவார். யாரு? இந்த நாரதர். இந்த நாரதர்